அன்பானவர்களே, உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. வெகு நாட்களாக சந்திக்க முடியவில்லை. இன்று ஒரு அற்புதமான தலைப்பை பார்க்கப் போகிறோம். நன்றாக கேளுங்கள், கவனியுங்கள். நமக்கு சொன்ன பெரியவர்கள் அனைவரும் நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் நல்ல அறிவுரைகளையும் தந்துவிட்டு போனார்கள். ஆனாலும் நாம் இவைகளை மறந்து இன்று உலகத்தில் வாழுகிறோம் என்று சொன்னால் அவைகளை சொல்வதற்கு ஆட்கள் இல்லாமல் போனார்களா, அல்லது அதை நாடி நாம் செல்லாமல் இருந்தோமா என்று நமக்கு தெரியவில்லை. மதுவால் ஏற்படும் தீமையை மகாபாரதம் நமக்கு சொல்லுகிறது. மகாபாரதம் சொல்லாத கருத்துக்கள் எதுவுமே இல்லை. எங்கே சொன்னான் மதுபானத்தை பற்றி? மதுவை அருந்துவதால் என்ன ஆகும் என்பது எங்கே சொன்னான் என்பதை நாம் தேடி பார்ப்போமா? ஆம், சுக்ராச்சாரியார், அசுரர்களின் குலகுருவான சுக்ராச்சாரியார் சொல்லுகிறார். எங்கே சொல்லுகிறார்? எப்படி சொல்லுகிறார்? ஏன் சொல்லுகிறார்? எதற்காக சொல்லுகிறார்? அதோ தேடுகிறோம், கவனிக்கிறோம், பாடுகிறோம், படிக்கிறோம். அதை நாம் தெரிந்து கொண்டு மக்களுக்கு சொல்லுகிறோம். மக்கள் அதை புரிந்து கொண்டு நல்வாழ்வு வாழ வேண்டும் என்று நினைக்கிறோம் என்றெல்லாம் நம்முடைய வியாச பகவான் வியாச பாரதத்திலே தெரிவித்திருக்கிறார். அசுரர்களின் குலகுருவான சுக்ராச்சாரியாருக்கு சஞ்சீவனி மந்திரம் தெரியும். அந்த சஞ்சீவனி மந்திரத்தால் போர் நடக்கிற போதெல்லாம் இறந்து போன அசுரர்களை எழுப்பி விடுகிறார், உயிர்ப்பித்து விடுத்து விடுகிறார். அதனால் அசுரர்களும் அழிவதில்லை, தேவர்கள் இறந்து கொண்டிருக்கிறார்கள். பிரகஸ்பதியான குரு, அதாவது தேவர்களின் குலகுருவான குரு பிரகஸ்பதி, அதை சஞ்சீவ மந்திரம் அவருக்கு தெரியாது. ஆகவே இந்திரர்கள் தேவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பிரகஸ்பதியின் மகனான கசன் என்பவனை சென்று பார்க்கிறார்கள். அந்த கசனை சென்று பார்த்து கசனிடம் வேண்டுகிறார்கள், கசனே, நீ எப்படியாவது சுக்கராச்சாரியாரிடம் சென்று சிஷியனாகச் சேர்ந்து விடு. சிஷியனாகச் சேர்ந்து அவரிடம் இருக்கின்ற சஞ்சீவினி மந்திரத்தை கற்றுக்கொண்டு வா என்று சொல்கிறார்கள். இந்திராதி தேவர்களின் வேண்டுதலை ஏற்றுக்கொள்கிறான் கசன். அங்கிருந்து நேராக சுக்கராச்சாரியாரிடம் வருகிறான். சுக்கராச்சாரியாரை வணங்கி அவன் சொல்லுகிறான், நான் பிரகஸ்பதியினுடைய மகன். உங்களிடம் இருக்கின்ற சஞ்சீவனி மந்திரத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக சிஷியனாக சேருவதற்கு வந்திருக்கிறேன். என்னை நீங்கள் சிஷியனாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுக்கு பணிவிடை செய்து உங்களோடு 1000 ஆண்டுகள் இருந்து உங்களுக்கு பணிவிடை செய்வேன் என்று அவன் உறுதியளிக்கிறான். மிக்க மகிழ்ச்சி அடைகிறார் சுக்கராச்சாரியார். எதிரியாக இருந்தாலும் எதிரினுடைய மகனாக இருந்தாலும் சரணாகதி என்று வந்து வணங்கி கட்டுவிட்டால் அது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு தர வேண்டும் என்ற தர்மம் அப்பொழுது இருந்தது. ஆகவே சரியென்று சொல்லி அவனை சிஷியனாக ஏற்றுக்கொண்டார் சுக்கராச்சாரியார். அவருக்கு பணிவிடை செய்கிறான், பூக்களையெல்லாம் பறித்து தருகிறான், பூஜைக்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்கிறான். அப்படியே அனைத்து வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறான். சுக்கராச்சாரியாருக்கு தேவயானி என்று ஒரு அழகான பெண் இருந்தாள். அவளும் இவனோடு சேர்ந்து பூக்களை பறிக்கச் செல்வாள். அவனோடு பழகுகிறாள். கசனை பிடிக்கிறது. கசனை காதலிக்க ஆரம்பிக்கிறாள். ஆனால் கசனுடைய எண்ணமோ கடமையை சரியாகச் செய்து எப்படியாவது சஞ்சீவனி மந்திரத்தை குருவிடமிருந்து வாங்க வேண்டும் என்று அவன் நினைத்து கொண்டிருக்கிறான். இப்படியே நாட்கள் ஓடுகின்றன. அப்படி ஓடுகிற போது குலகுருவான பிரகஸ்பதியினுடைய மகன் கசன் சஞ்சீவனி மந்திரத்தை கற்றுக்கொள்வதற்காக சுக்கராச்சாரியாரிடம் வந்திருக்கிறான் என்று அசுரர்களுக்கு தெரிகிறது. அசுரர்கள் சுக்கராச்சாரியாருக்கு தெரியாமல் அந்த கசனை மாடு மேய்த்து கொண்டிருக்கிற போது அவனை தனியாக அழைத்து வெட்டி செதுக்கி அவனை வீசிவிடுகிறார்கள். அப்பொழுது இரவு ஆகி எல்லா மாடுகளும் தானாக திரும்பி வருகின்றன. ஆனால் கசன் வரவில்லை. கசன் வரவில்லையே என்று தேவயானி சென்று தன் தந்தை சுக்கராச்சாரியாரிடம் சொல்ல, சுக்கராச்சாரியார் தன் ஞானதிஷ்டியால் பார்க்கிறார். அவனை வெட்டி வீழ்த்தி விட்டிருக்கிறார்கள் என்று தெரிந்தவுடன் சஞ்சீவனி மந்திரத்தை பயன்படுத்தி அவனை உயிர்ப்பிக்கச் செய்து வரவைத்து விடுகிறார். அவன் உயிரோடு வந்து விடுகிறான். மீண்டும் இதேபோல் நடக்கிறது. அவன் பணிவிடை செய்து கொண்டிருக்கிறான். அசுரர்களெல்லாம் பார்க்கிறார்கள். அவனை எப்படியும் அழித்து விட வேண்டும் என்று நினைத்து மீண்டும் அவனை நன்றாக எரித்து சாம்பலாக்கி அந்த சாம்பலை மதுவிலே கலந்து அந்த மதுவினை அனைவரும் அருந்துவது போல நடித்து சுக்கராச்சாரியாரை அழைத்து அவருக்கு மதுவை கலந்து கொடுக்கிறார்கள். அதிலே அந்த கசனுடைய சாம்பலை கலந்து கொடுத்து விடுகிறார்கள். அவர் குடித்து விடுகிறார். அவனுடைய சாம்பல் முழுவதும் அந்த மதுவிலே கலந்து குடித்ததினாலே சுக்கராச்சாரியன் வயிற்றிலே சென்று தங்கிவிடுகிறது. அன்றும் கசன் வரவில்லையே என்று தந்தையிடம் கேட்க, தந்தை தன் ஞானதிஷ்டியால் பார்க்கிறார். அப்பொழுது அசுரர்கள் எல்லாம் சேர்ந்து அவனை
எரித்து சாம்பலாக்கி மதுவிலே கலந்து கொடுத்து விட்டாக தெரிந்தவுடன் என்ன செய்வது என்று தெரியவில்லை. அப்பொழுது கசன் வரவேண்டுமே என்று நினைக்கிறார். அப்பொழுது வயிற்றை தடவுகிறார். கசனுடைய சாம்பலிடம் பேசுகிறார். கசனே, உனக்கு நான் இப்பொழுது சஞ்சீவனி மந்திரத்தை சொல்லித் தருகிறேன். நீ வயிற்றுக்குள்ளிருந்து சஞ்சீவனி மந்திரத்தை தெரிந்து கொள். உன்னை உயிர்ப்பித்து விடுகிறேன். உன்னை உயிர்ப்பித்த பிறகு நான் சஞ்சீவனி மந்திரத்தை சொன்ன பிறகு என் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வா. வெளியே வந்த பிறகு நீ அதே சஞ்சீவனி மந்திரத்தை பயன்படுத்தி என்னை உயிர்ப்பிக்க செய் என்று சொல்லி அந்த சஞ்சீவனி மந்திரத்தை சொல்லி அந்த சாம்பலிலிருந்து கசனை உருவாக்கி அந்த கசன் வயிற்றை கிழித்து கொண்டு வெளியே வந்த பிறகு சுக்கராச்சாரியார் இறந்து விடுகிறார். அசுரகுலத்தின் குலகுருவான சுக்கராச்சாரியார் இறந்து விட்டார் என்று இந்த காலத்திலே நாம் நினைத்திருந்தால் அப்படியே விட்டுவிட்டு போயிருப்பான். ஆனால் அன்று நேர்மை, உண்மை, சத்தியம், நியாயம் அனைத்தும் இருந்த காரணத்தினாலே, தர்மத்தை கடைபிடித்த காரணத்தினாலே அந்த குருவான மகன் கசன் தன் சஞ்சீவனி மந்திரத்தை பயன்படுத்தி சுக்கராச்சாரியாரை குலகுருவை பிழைக்க வைக்கிறான். பிழைக்க வைத்து வணங்குகிறான். அப்படி வணங்குகிற போதுதான் அவர் சொல்லுகிறார், சுக்கராச்சாரியார் சொல்லுகிறார், அதாவது உயிர் பெற்று எழுந்த சுக்கராச்சாரியார் இவ்வார்த்தைகளை கேட்டு பெரிதும் மகிழ்வடைந்தார். பின்னர் மனத்தினால் மதிவினால் ஏற்பட்ட தீமையை எண்ணி பார்த்தார். அதனை உலக மக்கள் உணர்ந்து கொள்ளும் வகையிலே உபதேசிக்க தொடங்குகிறார். உலக மக்களே, அனைத்து மக்களுக்கு நான் சொல்லுகிறேன், இன்று முதல் அறிவின்மையால் எவன் மதுபானம் அருந்துகிறானோ அவன் மதி அழிந்து போகும், தர்மம் அவனை விட்டு நீங்கும், பிரமகத்தி என்னும் தோஷம் அவனை பீடிக்கும், பிறகு உலகங்களாலும் அவன் இகழப்படுவான், இவ்வுலக மக்களாலும் அவன் துன்பப்படுவான் என்று கூறி அனைவரை பார்த்து சொன்னார். அசுரர்களை பார்த்து அவர் சாபமிட்டார். இப்படியெல்லாம் நீங்கள் செய்திருக்கிறீர்களே, இது உங்களுக்கு தர்மமா? என்னதான் அசுரகுலமாக இருந்தாலும் நமக்கும் ஒரு தர்மம் இருக்கிறது என்று அவர் அங்கே சுக்கராச்சாரியார் சொல்லி நமக்கெல்லாம் ஒரு நல்ல சிந்தனையை தருகிறார் என்பதனை மறந்து விட வேண்டாம். அந்த சுக்கராச்சாரியார் சொல்லுவதாக நமக்கு வியாச பாரதத்திலே வருகிற இன்றைய அந்த அறிவுரை இன்றைய மக்களுக்கும் அது பொருத்தமாகத்தான் இருக்கும். மதுவை அருந்தாதீர்கள், மதுவை அருந்தி மக்களை துன்புறுத்தாதீர்கள், உங்களை நம்பியிருக்கின்ற குழந்தைகளையும் மனைவிகளையும் குடும்பத்தையும் வீணாக்காதீர்கள் என்பதை என்றோ கிட்டத்தட்ட 15,000 20,000 ஆண்டுகளுக்கு முன்பாகவே உபதேசித்திருக்கிறார் என்றால் எவ்வளவு அற்புதமான பெரியவர்களை, மூதாதையர்களை நாம் பெற்றிருக்கிறோம். நல்ல சிந்தனைகளை பெற்றிருக்கிறோம். இன்று முதல் அறிவின்மையால் எவன் மதுபானம் அருந்துகிறானோ அவன் மதி அழிந்து போகும், தர்மம் அவனை விட்டு நீங்கும், பிரமகத்தி என்னும் தோஷம் அவனை பீடிக்கும், பிற உலகங்களாலும் அவன் இகழப்படுவான், இவ்வுலக மக்களாலும் அவன் இகழப்பட்டு துன்பப்படுவான் என்ற கருத்தை மனதிலே வைத்து கொள்ள வேண்டும் என்று நான் இதன் மூலமாக சொல்லிக் கொள்கிறேன். அன்புடன் நண்பர்களே, மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.